ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கதைனா கதை மாதிரி இருக்குன்னு சொல்லணும். என்னன்னு கேளுங்க, டெய்லியும் அந்த வீட்டில் ரகலை தான், சும்மா அடிதடி தான், வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் பாண்டியனுக்கு ஒரு அட்வைஸை கண்டிப்பாக போட்டாகணும். என்னன்னு பார்க்குறீங்களா, சும்மா அவனா கை வாங்கிட்டு இருக்கீங்களே, பாவமாக தெரில எல்லாரையும் பார்க்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கதிர் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்காருங்க. ஆனால் அந்த சும்மா அடி வாங்காமல் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறவங்க அழுகுவாங்களே, அந்த கதையை கோமதியம்மா அழுது ஊரையே கூப்பிடுது. என் புள்ள அடி வாங்கிட்டான், என் புள்ள அடி வாங்கிட்டான், என் புள்ள அடி வாங்கிட்டாங்குது. சரி, என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் உள்ளமாச்சு, அப்படி தாங்க இருக்கும். நம்மளா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வருத்தத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறத பார்த்தாதுன்னு நம்ம தங்கமயில் பார்க்குற வேலை இருக்கு. யொப்பா சாமி, மூட்டி நீ சிறந்த மூட்டிங்கிற அவார்டை உனக்கு தாம்மா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது வீட்டில் நின்றுட்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் மாமா அப்படி பேசியிருக்க கூடாது தம்பி, அப்படிலாம் எதிர்த்து பேசக்கூடாது தம்பிங்குது. ஏமா எந்த இடத்துல வந்து எது பேசணும்னு சொல்லி கொடுக்கலையாம்மா வீட்டில் யாரும், ஏமா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கோமதியம்மா நீ கம்முன்னு இருன்னு சொல்லி கேட்காம திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி அமைதியாக இரு அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லைங்க. கடைசியில் நம்ம ராஜுக்கு கோவம் வந்துருச்சுங்க. நீங்கள் இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க தான் அது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில உள்ள விஷயம், அதனால தான் நானே அமைதியாக இருக்கேன். என் புருஷன் அடித்தாங்க, நானே கேட்கல, நீங்கள் எதுக்கு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசக்கூடாது தம்பி, பேசக்கூடாது தம்பிங்குது. ஐயே நீ திருந்தவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக நோஸ் கட் பண்ணிவிட்டு இது தாங்க முடியாமல் நம்ம தங்கமயில் உள்ள வந்து புனக்கு போட்டுக்குச்சு, நீ புனக்கு போட்டுக்கு 3 வரையும் மூஞ்ச கொண்டு போய் வச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டாரு. நம்ம சரவணன் நீ பண்ணது தான் தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரவணனுக்கு வந்துட்டு நோய் டார்ச்சல் பண்ணவும் சரி நான் வெளியே போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வழக்கம் போல் வந்து நின்று தம்பிக்கிட்ட வலிக்குதாடா என்னடா பண்ணுதுன்னு விசாரிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம தங்கமயிலுக்கு அப்செட் மேலே அப்செட் ஆயிடுச்சு. சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்